ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டாபிக் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, சூப்பர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த இண்டக்ஷன் மோட்டார்ஸ் கண்டுபிடிச்சது ஒரு சூப்பரான ஒரு ஜீனியஸ். அவர் பேர் நிக்கோலஸ் டெஸ்லா. அவர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி அப்படிங்கிறதும் அவர் கண்டுபிடிச்சது. ஸோ அவர் 20+ இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வேர்ல்டு வைடு அவரோட இன்வென்ஷன்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இண்டக்ஷன் மோட்டார்ஸ் ஒரு 80% ஆஃப் த மோட்டார்ஸில் நம்ம பார்க்குறது எல்லாமே இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான். ஏன்னா டேரெக்டாக நம்ம எலக்ட்ரிசிட்டியில் ப்ளக்இன் பண்ணி அப்படியே மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிடும், ரன் ஆகும். நம்ம கேஸ் மோட்டார்ஸ், அதாவது பெட்ரோல் வச்சு ஓடுற மோட்டார்ஸ் நம்ம அது ஃபியூல் போட்டு அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்லாம் போயிட்டு அது ஒர்க் பண்ணும். ஸோ அது ஒரு விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இண்டக்ஷன் மோட்டர் தான் வைட்லி யூஸ்டு. சின்ன மோட்டர்லேருந்து பெரிய மோட்டர் வரைக்கும் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்குது. சரி, இந்த இண்டக்ஷன் மோட்டார்ஸ் 2 டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இருக்குது. ஒன்று 3 ஃபேஸ் மோட்டார், அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்னு ஒன்று இருக்குது. நம்ம 3 ஃபேஸ் மோட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னன்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டரோட மெயின் பர்பஸ் ஒரு ஒரு ஆப்ஜெக்டை சுற்ற வைக்கணும். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் ஃபேன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஃபேனுக்கு அந்த ரெக்கை இருக்குது, 3 ரெக்கை இருக்கும், இல்லை 4 ரெக்கை இருக்கும். அதை சுற்ற வைக்கிறதுக்கு ஒரு இண்டக்ஷன் மோட்டர் வேணும். நீங்கள் கரண்டில் ப்ளக் பண்ணிங்கன்னா உடனே அந்த டேபிள் ஃபேன் சுற்றும். அதே மாதிரி சீலிங் ஃபேனும். ஸோ எண்ட் ரிசல்ட் இண்டக்ஷன் மோட்டரோட வேலை சுற்ற வைக்கிறது, அதுதான். சரி, இண்டக்ஷன் மோட்டரை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். இண்டக்ஷன் மோட்டர் மெயினாக 2 பார்ட்டு தான் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டர் அப்படின்வாங்க, இன்னொன்று ரோட்டர், அந்த ஒரு பார்ட்டு. இப்போது அதுக்கு மேலே ஒரு ஹவுசிங் ஒன்று இருக்குது, அந்த கேஸு. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த கூலிங் ஃபேன் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு நெசசரி ஆக்சசரிஸ் தான். பட் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டர், ஒரு ரோட்டர். இதில் ஒரு ஜீனியஸான ஒரு திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் டெஸ்லா ஒன்றுமே இல்லாத விஷயத்த எடுத்து அதை ஒரு மோட்டராக கன்வெர்ட் பண்ணது தான். ஒன்றுமே இல்லாத விஷயம் என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த 2 ஃபீல்டுமே எப்படி நம்ம கரெக்டாக ஓரியன்ட் பண்ணால் ஒரு மோட்டரை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் திங்க் பண்ணது தான் ஒரு ஜீனியஸான ஒரு அப்ரோச். ஸோ இப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்ப்போம். 3 ஃபேஸ்னால் உங்களுக்கு தெரியும், 3 ஃபேஸில் கரண்ட் வரும். அந்த 3 ஃபேஸில் என்னென்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து அந்த கரண்ட் வரும். அது ஏன் 3 ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு 90 டிகிரி டிலேவாக கரண்ட் வரும், ஆஃப் செட்டாக வரும். ஸோ ஒரு ஃபேஸ் எக்ஸ் ஒய் ஜின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா, எக்ஸில் ஒயில் இருக்கிறதும் ஒரு 90 டிகிரி ஆஃப் செட்டாக இருக்கும், ஒய்க்கும் ஜிக்கும் 90 டிகிரி ஆஃப் செட்டாக இருக்கும். அதான் 3 ஃபேஸ். ஸோ இப்போ 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டர் பார்ப்போம். ஸ்டேட்டரில் ஒரு ஸ்டேட்டர் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்டேட்டர் கோர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று வைண்டிங். ஸோ ஸ்டேட்டரோட மெயின் பர்பஸே என்னென்னா, இந்த எலக்ட்ரிக் ஒயரை நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது. அதுதான் ஸ்டேட்டரோட மெயின் பர்பஸ். அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு எலக்ட்ரிக் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆனால் அந்த டைமில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதுதான் பிரின்சிபல். ஸோ இப்போ ஸ்டேட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3 ஃபேஸ் எடுத்து 3மே 120 டிகிரிஸ் அப்பார்ட் நம்ம வைண்டிங்கை பண்ணுறோம். அது எப்படின்னா, 120 டிகிரிஸ் என்னென்னா, இது ஒரு ஆக்சிஸ்ன்னு வச்சுங்களேன். இன்னொரு ஆக்சிஸ் 120 டிகிரி ஆங்கிளில் ஒன்று வைக்கிறோம். அப்புறம் இன்னொன்று இன்னொரு 120 டிகிரி இப்படி வைக்கிறோம். வச்சோன்னா இது 3மே 3 ஒயர், அதாவது 3 ஃபேஸ். ஸோ 120 டிகிரிஸில் வைக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு 360 டிகிரிஸ் கவர் ஆகிடுது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஒயரிங்கை பண்ணோம், அதாவது வைண்டிங் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டரில் அந்த காயில் மாதிரி நம்ம சுற்றணும்.
ஸோ ஸ்டேட்டரோட ஃப்ரேம் அண்ட் கோரில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து இதுதான். இந்த 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 வைண்டிங்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அதுதான் வந்து மெயின். அதில் எப்படி கரெக்டாக இருக்குது மூணுமே அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒவ்வொரு வைண்டிங்லேயும் வந்து போயிட்டு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 3 வயர்லேயும் வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போனா அந்த வைண்டிங் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பார்ட் வந்து என்ன, ஸ்டேட்டரில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் வந்து ஒரு பவர் பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். சரி, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்ட் வந்து வருது, ரோட்டர். ரோட்டரில் வந்து என்னென்னா அந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்குரில் கேஜ் டிசைன் அப்படின்வாங்க. ஸோ ரோட்டரில் வந்து சென்ட்ரலாக ஒரு ராடு இருக்கும். அந்த ராடு வந்து 2 எண்டு இருக்கும். ஒரு எண்டு வந்து கனெக்ஷன் டு லைக் ஒரு கப்ளிங் நம்ம வந்து பண்ணலாம் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட. இன்னொரு எண்டில் வந்து நம்ம ஃபேன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கூலிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து ரோட்டரை வந்து செட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ணால் அந்த ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறது, அது வந்து அதில் தான் வந்து அந்த ஜீனியஸ் தன்மையாக இருக்குது. என்னன்னா 3 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கரண்ட் போகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். செகண்ட் ஃபேஸ் வந்து 90 டிகிரி டிலேல வருது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ 3வது ஃபேஸில் அதுவும் இன்னொரு 90 டிகிரி டிலேல வருது. ஸோ அது 3வது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்போது அது ரோட்டரில் போய் எண்ட் ஆகும். ரோட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அதில் ஒரு கண்டக்டர் தான், ரோட்டர் வந்து ஒரு கண்டக்டர் தான். ஸோ அது என்ன பண்ணுன்னா அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் பண்ணும்போது என்னன்னா அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை கிடைச்சிரும். இப்போ இது 3 ஃபேஸ்லேயும் வந்து நடக்கும் ஆல்டர்னேட்டிவாக. நடக்கும்போது என்னென்னா அது ரிப்பிள் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்வாங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஒயரில் பாஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஓரியன்டேஷனை மாற்றி அப்புறம் இன்னொரு கண்டக்டரில் வந்து அதாவது ரோட்டரில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ண வச்சு அதில் வந்து அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிப்பல் ஆகிறதுனால அந்த இது கொஞ்சம் சுற்றும். இப்போ வந்து இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் 2 மேக்னெட் எடுத்துங்க. நார்த் அண்ட் நார்த் போல் நீங்கள் பக்கத்தில் கொண்டாந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பல் ஆகும். சவுத் அண்ட் சவுத் கொண்டு வரும்போது ரிப்பல் ஆகும். ஸோ இதே தான் வந்து அதில் வந்து நம்ம சர்க்குலர் மோஷனாக நம்மளை வந்து பார்க்கலாம். 2 நார்த் கிரியேட் ஆகும்போது ரிப்பல் ஆகிறதுனால அது நவுந்துடும் அந்த ரோட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறதுனால என்னென்னா அது சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ரோட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ண உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸில் கரண்ட் வரும்போது ரோட்டர் வந்து இமீடியட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து எல்லா இண்டக்ஷன் மோட்டரும் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த ரோட்டரில் நடக்கிறது வந்துன்னா இட்ஸ் கால் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து கொடுக்குறது ஸ்டேட்டரில் தான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் ஆகி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரோட்டரில் போய் ஒரு கரண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அது இன்டியூஸ்டு கரண்ட்டு. அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து என்னன்னா இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டேட்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்போஸ் பண்ணுறதுனால அது சுற்றிடும். ஸோ நீங்கள் இதை சரியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது 3 ஃபேஸில் நடக்குது சரிங்களா. இப்போ 3 ஃபேஸில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் வரதுனால உங்களுக்கு ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் பண்ண முடியும். இப்போ வந்து கம்ப்ரஸர்ஸ் ரன் பண்ண முடியும், அப்புறம் வந்து பம்ப்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் வேணும். அது வந்து நிறைய வீட்டில் இருக்காது. இன்னொன்று வந்து 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் காலியானாலும் அவ்வளோதான், மோட்டர் ஒர்க் பண்ணாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். அதனால் வந்து என்னன்னா 3 ஃபேஸும் கரெக்டாக நல்லா சாலிடாக இருக்கணும். அது ஒரு ரிக்குவயர்மெண்ட்டு. அதனால இது ப்ராக்டிக்கல் பர்பஸில் வந்து இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இது அப்ளிகபிளாக இருக்குன்றதுனால தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து நீங்கள் 3 ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸி. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து இண்டக்ஷன் மோட்டர் தான். அதுலேயும் அதே தான், ஸ்டேட்டருக்கு ஒரு ரோட்டர் இருக்குது. இதில் சிங்கிள் ஃபேஸாக இருக்கிறதுனால ஒரு ஃபேஸில் மட்டும்தான் கரண்ட் வரும். அந்த ஒரு ஃபேஸில் வந்து என்னென்னா அந்த வைண்டிங் நம்ம பண்ணிடுவோம் சரிங்களா. அதில் கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஒரு அடிஷ்னலாக ஒரு பார்ட் இருக்கும். அது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்வாங்க.
அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸில் இருக்க கரண்ட் வந்து கெப்பாசிட்டருக்கு வந்து கொடுப்போம், அதை ஸ்டோர் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணுவோம், கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து செகண்ட் ஃபேஸ் மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கணும். செகண்ட் ஃபேஸ் ஒயரிங் மாதிரி நினச்சி அதை வந்து 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வந்து செகண்ட் வைண்டிங் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3 ஃபேஸில் உங்களுக்கு 3 ஒயர், 3 வைண்டிங் இருந்தது. சிங்கிள் ஃபேஸில் வந்து உங்களுக்கு 2 வைண்டிங், ஒன்று வந்து பிரைமரி அந்த ஃபேஸ் வைண்டிங், அப்புறம் வந்து ஆக்சிலரி வைண்டிங், இது ரெண்டுத்தையும் பண்ணி இப்போ பிரின்சிபல்லாம் அதே தான். இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை தட்டினா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேஸில் வந்து கரண்ட் போகும், கெப்பாசிட்டரில் வந்து அந்த டைமில் சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சிங்கிள் ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி ரோட்டர் போகும். ரோட்டர் வந்து அது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகி அது வந்து அப்போஸ் பண்ணி அது சுற்றும். இப்போ கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஒரு பவர் கொடுக்கும், சேம் ஆப்ரேஷன் வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ சிங்கிள் ஃபேஸ் வச்சு நம்ம வந்து ரொட்டேஷனல் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இதில் வந்து அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் அப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சு போகும். அது ஒன்று இருக்குது. 3 ஃபேஸில் வந்து போட்டோடனே சடான்னு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப அதுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் மேனுவல் ஸ்டார்ட் எதுவுமே கிடையாது, அது இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சிங்கிள் ஃபேஸில் வந்து ரீசனபிளி ஓகேவா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஹையர் கெப்பாசிட்டர் வச்சா சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் மெயினான ட்ராபேக் வந்து என்னென்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஏன்னா சிங்கிள் ஃபேஸில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதனால் வந்து ஒரு மேக்ஸ் ஸ்பீட் தான் இருக்கும். இப்போ சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி மோட்டரை வந்து ஸ்பீடாக சுற்ற வைக்கிறது, ஸ்லோவாக சுற்ற வைக்கிறது, இந்த 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீக்வன்சி ரெகுலேட்டர் வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ரெகுலேட்டர் வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி இன்புட் போய் அப்போது ஸ்பீடு வந்து குறைக்கிறதும் இன்க்ரீஸ் ஆகிறதும் அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப டெப்த்தாகவும் போக முடியும், ஆனால் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு, அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டெஃபினட்டாக.